இந்த மாதிரி டவுன்ஃபால் மார்க்கெட்டில் காமனாக இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னங்க சார்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் மார்க்கெட்டில் வந்து மக்கள் வந்து நீங்கள் கேட்குறதா ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் வந்து நான் நிப்பாட்டிக்கிறேன், எனக்கு எஃப்டியை விட குறைச்சிருச்சுது, ரிட்டர்ன்ஸே சரியில்லை, நான் இதுக்கு வந்திருக்காம மியூச்சுவல் ஃபண்டில் போடாமே இருந்திருக்கலாம், இது மாதிரி ஐட்டங்கள்லாம். அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பாஸ் பண்ணுவாங்க. சில பேர், ஒரு சில வெகு சில பேர் வந்து ரிடம்ஷன் பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சரியில்லை, நான் இது கோல்டில் போட்டிருந்தேன்னா எவ்வளோ நல்லா எனக்கு கிடச்சிருக்கும் பாருங்கள், போன வருஷம் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டுங்கிறது வேறு சொத்து வகை, ஈக்குட்டிங்கிறது வேறு சொத்து வகை. ஸோ ஈக்குட்டி இப்படி தான் இருக்கும். கோல்டு வந்து என்ன படுத்துச்சுன்னா 7 வருஷம் 8 வருஷம் கூட எந்திரிக்காமல் இருக்கும், அது மாதிரியும் இருக்குது. வேறு ஈக்குட்டி அப்படி இல்லை, ஒரு 2-3 இயர்ஸ்லேயே திருப்பி ரெக்கவர் ஆகி வந்துடும் யூஸ்வலாக. ஸோ அதனால் வந்து இது அது மாதிரி அவங்க என்ன காமனாக மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, நான் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, இருக்கிற பணத்தை டோட்டலாக எடுத்துக்கிட்டு போகிறது. ஸோ இதெல்லாம் தான் பண்ணுற மிஸ்டேக்கு. ஸோ அப்புறம் இல்லை நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணுங்கள், நான் இப்போ இப்போதைக்கு கோல்டில் போட்டுக்கிறேன், கோல்டு நல்லா எந்த சொத்து வகை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதையே மிரட்டிக்கிட்டு இருக்கிறதுல யூஸ் இல்லை. எந்த சொத்து வகை டவுனாகி இருக்கோ அதை போய் பார்த்து போடுறது தான் முக்கியம். ஸோ அதனால் இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மக்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்யறது வந்து, இப்போ நான் 1000 ரூபா இருக்குது, நான் போட்டு பார்த்து நல்ல ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அப்புறம் நான் 10,000 ரூபாயா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மிஸ்டேக்கும் ஒரு காமனான மிஸ்டேக் தான். உங்கள்கிட்ட இன்னைக்கு எவ்வளோ, ஏன்னா 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு மார்க்கெட் உச்சத்தில் இருக்கையில் வந்து நீங்கள் பணத்தை மொத்தமாக போட்டிங்கன்னா அன்றைக்கி திருப்பி நஷ்டம்தான் ஆகும். ஸோ அதனால் இன்றைக்கி எவ்வளோ உங்களால் போட முடியும், உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, கேப்பபிலிட்டி என்ன, ஆல் தோஸ் திங்ஸ் அதையெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணிக்கலாம்.